இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சேமியா பால் பாயசம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வறுத்த சேமியா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், 150 கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன், கிஸ்மிஸ் பழம் ஒரு 20 கிராம்ஸ், முந்திரி ஒரு 20 கிராம், 10 கிராம் ஏலக்காய், 50 கிராம்ஸ் ஆஃப் நெய், அப்புறம் 1/2 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். ஏன் காய்ச்சின பால் எடுத்து வச்சிருக்கேன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்கள் பச்சை பால் அப்படியே ஆட் பண்ணும்போது திரண்டு போச்சுன்னா ஃபுல் டிஷ்ஷும் கெட்டு போயிடும். அதனால பாலை காய்ச்சி ஏற்கனவே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டிஷ் ஆட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஃபர்ஸ்ட் சேமியா ஏற்கனவே வறுத்த சேமியான்றதுனால நம்ம இது வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சேமியா ஆட் பண்ணிட்டு கரெக்டா 100 கிராம் சேமியாவுக்கு நான் 250 ml தண்ணி ஆட் பண்றேன். சேமியா நல்லா குக் ஆகணும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, கை விட்டீங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சேமியா குக் ஆகட்டும். அந்த 250 ml தண்ணியும் அது நல்லா சக் பண்ணி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின 250 ml தண்ணி ரெடியூஸ் ஆயிருச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, நான் வறுத்த சேமியா எடுத்ததுனால அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க வறுத்த சேமியா உங்ககிட்ட இல்லைன்னா 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதை லைட்டா வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌனா. அப்போ அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரௌனிஷா அழகா இருக்கும். ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரி ப்ரௌனிஷா கிடைக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டியது எடுத்து வச்சிருக்கிற 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணணும். இந்த பால் ஊத்தின பால் பாதியா ரெடியூஸ் ஆகணும். ரெடியூஸ் ஆகுற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். அடி கனமான பாத்திரமா இருந்தா உங்களுக்கு அடி பிடிக்கிறது லேட் ஆகும். பட் நீங்க அடி கனம் இல்லாத பாத்திரம் வச்சீங்கன்னா கண்டினியூஸா நீங்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளறி விட்டுனா சீக்கிரமா அடி பிடிச்சிரும். நான் சேமியா ஸ்டிக்கினஸ் அதிகமா இருக்கிற பொருள், அதனால அடி பிடிச்சிரும். ஸோ ஒகேஷனலா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஊத்தின பாலில் ஒரு 3/4 சுண்டிருச்சு. அதே மாதிரி சேமியாவும் ஒரு 3/4 வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகரை ஆட் பண்ணலாம். 100 கிராம்ஸ் சேமியாவுக்கு 150 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சுகர் ஆட் பண்ணி இந்த சுகரை நல்லா கரைஞ்சி அந்த சேமியாவோட சேர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பாயசம் நல்லா திக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு பேனில் நம்ம தாளிப்புக்கான வேலையை பார்த்துடலாம். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக 50 கிராம்ஸ் ஆஃப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியான நெய்னா 50 கிராம்ஸ் போதும். ஒருவேளை உங்கள்கிட்ட நெய் லிக்விடாக இருந்துச்சுன்னா 75 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடாயிருச்சு. ரொம்ப தீய விட்டுறாதீங்க, நெய் ரொம்ப சூடாக விடக்கூடாது. அப்புறம் நம்ம போடுற முந்திரி கருகிரும். நெய் மிதமான சூடில் இருக்கும்போதே முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. லைட் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ கேஷ்யூ நல்லா கரெக்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காஞ்ச திராட்சை ஆட் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வர்றப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து நம்மளோட பாயசத்துக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட பால் பாயசம் ரெடி. இப்போ இது இப்போ சூடோட இருக்குதுன்னா இது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சர்விங் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் செஞ்சு வச்சு லேட்டாக தான் சர்வ் பண்ண போறீங்கன்னா கெட்டி ஆயிரும். அந்த டைம்ல பால் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டீங்கன்னா உங்களுக்கு சர்விங் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். உங்களுக்கான கரெக்டான சர்விங் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. ஸோ நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம ஆட் பண்ணுற காய்ச்சின பால் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். காய்ச்சின பால் சூடாகவே ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது மிதமான சூட்டில் உங்களால் சர்வ் பண்ண முடியும். நம்மளோட பால் பாயசம் ரெடி.